நம்ம ஸ்மாக் டவுன் ரிலேட்டட் பார்த்தலாம். ஸோ ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப் பயங்கரமாகவே வந்து பார்த்தோன்னா சரிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் இது வரைக்கும் வரலாற்றில் இல்லாத விதமாக வந்து பார்த்தா ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப் பயங்கரமாகவே அடி வாங்கிட்டு தான் சொல்லணும். ஸோ லாஸ்ட் வீக்கோட ஸ்மாக் டவுன் வியூவர்ஷிப் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கிடச்சிருக்குன்னா 933K வந்து பார்த்தீங்கன்னா ரிவீல் ஆயிருக்கு. ஸோ கே கணக்கில் வந்து பார்த்தீங்கன்னா வியூவர்ஷிப் இருக்குது. அதாவது இந்த வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா எந்த லெவலில் ரெஃபர் பண்ணுறாங்கன்னா, ஸோ அவங்க நம்ம ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா டெலிகாஸ்ட் ஆகும்போது, ஸோ ஒரு சில நேரம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய ஸ்போர்ட் கவர் பண்ணுறதுனால வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட சின்ன சேனல்னால எஃப்எஸோனில் வந்து பார்த்தீங்கன்னா மாற்றி விட்ருவாங்க. அப்படிப்பட்ட எஃப்எஸோன்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் வியூவர்ஷிப்பாக இது வந்து பார்த்தீங்கன்னா வரலன்றதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. WWE ஸ்மாக் டவுன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபாக்ஸ்ட்டை கொடுக்கும்போது வந்து ஃபாக்ஸ் ஆவரேஜாக வந்து பார்த்தீங்கன்னா 2 மில்லியன் வியூவர்ஷிப் வந்து பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியிருந்தாங்க. அது போக ரோமன் ரெயின்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா சாம்பியனாகவே இருந்திருந்தார். அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங் ஸ்டோரி லைன் இருந்துச்சு. இப்போ கரண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்மாக் டவுனுடைய வியூவர்ஷிப்பும் அடி வாங்கியிருக்கு. ஸ்மாக் டவுனுடைய அட்டண்டன்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாகவே அடி வாங்கியிருக்கு. கிட்டத்தட்ட 23% வந்து பார்த்தீங்கன்னா அட்டண்டன்ஸ் அடி வாங்கியிருக்குன்றதை ரிவீல் பண்ணியிருக்காங்க. செய்யா இதெல்லாம் கொஞ்சம் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் டிகேஓக்கு கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள். இதை மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஸோ ஒரு ஏடிஎம் மிஷினாக பார்க்காம கொஞ்சமாச்சும் அமௌண்ட்டை போட்டு வைங்க. அப்போ தான் எடுக்க முடியும். ஸோ புரிஞ்சால் அவனுங்க பண்ணட்டுங்க. இதை பற்றி நான் பேச எதுவும் விரும்பல.